ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. அதாவது ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் மூன்றாவது நாளில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எல்லாருமே பேசினார்கள். குறிப்பாக அதிமுக சார்பில் மேகதாதுவை மையமாக வைத்து அதிலே கொண்டு வந்த திருத்தங்கள் குறித்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தார்கள், தங்களுடைய கருத்தை தெரிவித்தார்கள். அதற்கு ஆதூர் அர்ஜுனா அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் ஆதூர் அர்ஜுனா அவர்கள் சில விளக்கங்களை கொடுத்தார்கள். மற்ற பல கட்சித் தலைவர்கள் பேசினாலும் குறிப்பாக இன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் உதயநிதி அவர்களுடைய பேச்சு எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கும் விதமாக இருந்தது, இயல்பாக இருந்தது. ஒரு உரைநடைத்தனமாக இல்லாமல் ரொம்ப இயல்பாகவே பல்வேறு கேள்விகளை இன்று அவையில் தொடுத்திருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு கேள்விகளும் பார்த்தா கடந்த 40 நாட்களாக டிவிக்கு ஆட்சியில் நடந்து வரக்கூடிய பாலியல் குற்றச்செயல்கள், சமூக விரோத செயல்கள், சட்டவிரோத செயல்கள், மின் தட்டுப்பாடு, இவை குறித்து அவர் எழுப்பியிருக்கக்கூடிய ஏராளமான கேள்விகள் மதிப்புமிக்கதாக இருக்கு. கடந்த 40 நாட்களாக பொதுமக்களிடமிருந்து வரக்கூடிய கருத்தின் அடிப்படையில் தான் அவருடைய கேள்விகள் இன்றைய தினம் இருந்ததாக நான் கருதுகிறேன். அந்த கேள்விகளுக்கு நாளைய தினம் முதலமைச்சர் நிச்சயமாக பதிலளிப்பார் என்ற எதிர்பார்ப்பு இன்று உருவாகி இருக்கிறது. இடையிடையே அமைச்சர்கள் பதிலளித்தாலும் கூட நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் எழுந்து பதிலளிப்பார் என்ற எதிர்பார்ப்பும் இருந்தது. ஆனால் முதலமைச்சர் தரப்பில் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. நாளைய தினம் முதலமைச்சர் அவர்கள் பதிலுரையில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பார் என்கின்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. நன்றி. ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.